தந்தை திடீரென உயிரிழந்த சூழலில் அவரது இறுதி சடங்கிற்கு முன்னதாக சடலத்தின் முன்பு மகனின் திருமணம் நடைபெற்ற சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே கவனை கிராமத்தை சேர்ந்த செல்வராஜ் என்பவர் உடல்நலக்குறைவு மற்றும் வயது முதிர்வின் காரணமாக நேற்றைய தினம் உயிரிழந்தார். இந்த நிலையில் தந்தையின் மரணத்தால் இடிந்து போன மகன் அப்பு அவரது ஆசீர்வாதத்தோடு திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்துள்ளார். 32 வயதான அப்பு அரசகுழி கிராமத்தை சேர்ந்த விஜயசாந்தி என்ற பெண்ணுடன் திருமணம் செய்ய முடிவு செய்து உயிரிழந்த தனது தந்தையின் முன்பு சுயமரியாதை திருமணம் செய்து கொண்டார். உயிரிழந்த தந்தையின் இறுதி சடங்கிற்கு முன்னதாக அவரது கையை பிடித்து தாலி எடுத்து கொடுக்க வைத்து திருமணம் செய்துள்ளார் அப்பு. ஒருபுறம் இறப்புக்கு மேலமடிக்க கண்ணீரோடு தாலி கட்டிய காட்சிகள் சொந்தங்களை சோகத்தில் ஆழ்த்தியது. அப்பாவின் ஆசிர்வாதம் அவசியம் என்பதால் இருவரும் ஒருமனதாக முடிவெடுத்து திருமணம் முடித்த நிலையில் துக்கத்திற்கு அழுவதா புது வாழ்க்கைக்கு வாழ்த்துவதா என்று தெரியாமல் உறவினர்கள் திகைத்து நின்றனர். திருமணம் முடிந்ததை தொடர்ந்து தந்தையின் உடலுக்கு இறுதி சடங்குகளை செய்து அடக்கம் செய்துள்ளனர். இப்படியாக ஒரே இடத்தில் இறுதி ஊர்வலமும் திருமண நிகழ்ச்சியும் நடந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.